Hello everyone, welcome to Dr. Nitin classes. இன்னைக்கு நாம இந்த வீடியோல breathing and exchange of gasesல இருந்து we are going to work out more and more MCQs. Previous year MCQs நம்ம work out பண்ண போறோம் because previous year MCQs வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் உங்களுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளீஸ் ஜாயின். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதை வந்து வி ஆர் கோயிங் டு சி டிஸ்கஸ் டீடைல். அதற்கான ஆன்சரை நீங்கள் இந்த லைவ் ப்ரீமியரில் யூ கேன் ஆன்சர் இட் இன் த லைவ் சாட். ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 30 seconds டைம். ஸோ யூ கேன் ஆல்சோ ஆன்சர் தட் கொஸ்டின். So let us start without wasting any time. So first question for you. Yes, the time starts now. Select the correct events that occur during inspiration. So இது வந்து நீட் 2020ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ நீட் 2020ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. செலக்ட் த கரெக்ட் ஈவெண்ட்ஸ் தட் அக்கர் டியூரிங் தி இன்ஸ்பிரேஷன். வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி எழுத வேண்டிய விஷயம். ரீட் த கொஸ்டின்ஸ் கேர்ஃபுல்லி. எஸ், த டைம் இஸ் கோயிங் டு அப். எஸ், த டைம் இஸ் அப். இதற்கான ஆன்சர் ரொம்பவே ஈஸியான ஒரு ஆன்சர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா லெட் வி ஆர் டு டிஸ்கஸ் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாசிக்கலாம். கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ராம். கான்ட்ராக்ஷன் ஆஃப் டயஃப்ராம்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ், கரெக்ட் ஈவெண்ட் தான். ஏன் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது டயஃப்ராம் வந்து கீழே போகணும், அப்போ கான்ட்ராக்ட் ஆகணும். கான்ட்ராக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஏர் வந்து உள்ளே எடுக்க முடியும். செகண்ட் ஒன், கான்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். எஸ், இட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். அப்படின்னா தான் நம்மளுடைய தொராசிக் கேவிட்டி என்லார்ஜ் ஆகி லங்ஸும் என்லார்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ஏர் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகுது. அடுத்ததாக தேர்ட் ஆப்ஷன் வாசிக்கலாம். பல்மனரி வால்யூம் டிக்ரீசஸ். இட் இஸ் அட்டர்லி ராங். பல்மனரி வால்யூம் இன்க்ரீசஸ். ஒரு ஏர் உள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வால்யூம் இன்க்ரீஸ் தான் ஆகணும். ஸோ இதில் டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கு, இட் இஸ் ராங். தென் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஸோ டியூரிங் இன்ஸ்பிரேஷன் இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஏர் வந்து உள்ளே போகுது, அப்போது ப்ரெஷர் இட் இஸ் இன்க்ரீசிங் இன்சைட் தேன் த அவுட் சைட். ஸோ ஃபோர்த் ஆன்சர் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போ இதற்கான ஆன்சர் 1, 2 and 4 ஆர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஜஸ்ட் யூ ஹாவ் டு நோ த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் மெக்கானிசம் உங்களுக்கு தெரியணும். அதற்கான ஒரு வீடியோவும் ஆல்ரெடி நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய யூடியூப்பில். யூ கேன் ஆல்சோ வாட்ச் தட். ஓகே, தென் த நெக்ஸ்ட் திங், tidal volume and expiratory reserve volume of an athlete is 500 ml and 1000 ml respectively. What will be the expiratory capacity if the reservoir volume is 1200 ml? This is one of the tricky question, one of the confusing question. So formula ஞாபகம் வச்சிருந்தாலே இதுக்கு full mark நீங்கள் வாங்கிடலாம். வெரி ஈஸி கொஸ்டின் தான். பட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது. 2, 1, எஸ், த டைம் இஸ் அப். இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, தட் இஸ் இசி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிவி ப்ளஸ் இஆர்வி. ஓகே, மற்றபடி ஒரு இதுவும் கிடையாது. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சாலே ஆன்சர் வந்துடும். ஸோ டிவியோட வேல்யூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைடல் வால்யூமோட வேல்யூ டிவி நம்ம எழுதிக்கலாமல்ல. டிவி இஸ் ஈக்குவல் டு 500 ml கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இஸ் 1000. ஓகே, இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 500 + 1000 தட் இஸ் ஈக்குவல் டு 1500 ml. அவ்வளோதான் ஆன்சர். ஆனால் இதில் ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே நம்மளுக்கு ரெசிடுவல் வால்யூமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட், இதையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சிடாதீங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃபைனலி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 1500 ml. ஓகே, ஸோ எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வந்தாலே ஒன்லி டைடல் வால்யூம் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இசி இஸ் ஈக்குவல் டு டிவி ப்ளஸ் இஆர்வி. திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Lungs are made up of air-filled sacs, the alveoli. They do not collapse even after the forceful expiration because of dash.
எதனால் இந்த ஏர் சாக்ஸ் அதாவது ஆல்வியோலை எல்லாமே கொலாப்ஸ் ஆகாமல் தே ஆர் பெர்மனண்ட் அதே மாதிரி நார்மலாகவே இருக்குது அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ஒய்? ஸோ ப்ளீஸ் ஆன்சர் இந்த லைவ் chat. So those who are watching the videos can also try to answer the question. 2, 1, 0. Yes, the time is up. ஸோ இதற்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெசிடுவல் வால்யூம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னா ரெசிடுவல் வால்யூம்னா என்ன? இந்த வால்யூம் ஆஃப் ஏர் வந்து கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது, அது வெளியவும் போகாது எக்ஸ்ட்ராவாகவும் உள்ளவும் வராது. ஸோ இது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும் ரெசிடுவல் வால்யூம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி மேடப் ஆஃப் ஆல்வியோலை, நிறைய ஆல்வியோலையால் மேடாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும், லைக் ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப சுருங்கிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பலூனை வந்து நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்றே இல்லாத இடத்துல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னா பலூன் வந்து ஒட்டி போயிடும். ஸோ ரொம்ப ஒட்டினோடனே நீங்கள் வந்து எவ்வளோ தான் ஊதுனாலும் இட் கேனாட் என்லேண்ட். ஓகேவா? அதான் மெயின் திங். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு பலூன் எடுத்துக்கலாம். ஒரு பலூன் எடுத்து ஒரு காற்றே இல்லாத இடத்துல நீங்கள் போட்டு ஒரு 1 வீக் போட்டு மறுபடியும் எடுத்தீங்கன்னா இட் வில் பி கொஞ்சம் கஷ்டப்படும் டு என்லார்ஜ். இட் வில் பி சம்வாட் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ப்ளோ த பலூன். அப்போ உங்களுக்கு ஊதும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் ரெசிடுவல் வால்யூம் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பேக் வந்து சுருங்காமல் பார்த்துக்கும். ஸோ இந்த பேக் இந்த மாதிரி இருக்கிற பேக்கு ஸோ இந்த மாதிரி சுருங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பேக்காக மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தான் ஏர் போனாலும் அது வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து விரிய முடியாத அளவுக்கு மாறிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ரெசிடுவல் வால்யூம் இருக்குது. ஸோ தே ஆர் ஹெல்பிங் that the alveoli do not collapse even after forceful expiration. ஸோ எவ்வளோ தான் காற்றை வெளியே விட்டாலும் கூட நம்மளுக்கு ஏர் வந்து கொஞ்சமாவது உள்ளே தேங்கி இருக்கும். ஓகேவா? தட் இஸ் த ரெசிடுவல் வால்யூம். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். The partial pressure of oxygen in the alveoli of the lungs is dash, equal to that in the blood, more than that in the blood, less than that in the blood, and less than that of the carbon dioxide. ஸோ ஒன் ஆஃப் த ட்ரிக்கி கொஷின் தான், கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ரீட் த ஆப்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ப்ளீஸ் டைப் யுவர் ஆன்சர்ஸ். இது நீட் 2016 கேட்ட கொஸ்டின். 2, 1. எஸ், த டைம் இஸ் அப். இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லெட் அஸ் ரீட் இட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, equal to that in the blood. So partial pressure of oxygen in the alveoli is equal to that in the blood. No, bloodல வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஆக்சிஜனோட லெவல் பார்ஷியல் ப்ரெஷர் பிளட்டில் கம்மியாக இருக்கும். ஓகேவா? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லோ தேன் த ஆல்வியோலை. ஆல்வியோலையில் இருக்கிறத விட கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆல்வியோலையிலேருந்து நம்ம வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக ஆல்வியோலையில் தான் அதிகமாக இருக்கும் பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, அடுத்து மோர் தேன் தட் இன் த பிளட். ஓகே, எஸ், மோர் தேன் தட் இன் த பிளட் இஸ் கரெக்ட். இஸ் லெஸ் தேன் தட் இன் த பிளட். நோ, நம்ம ஏற்கனவே ஈக்குவலே கிடையாதுன்னு சொல்லிட்டோம், அப்போ லெஸ் வராது. இல்லை, லெஸ் தேன் தட் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை விடவும் லெஸ்ஸாக இருக்குமா? நோ. ஆல்வியோலையில் எப்போவுமே ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அங்கேருந்து நம்மளுடைய பிளட் மூலமாக நம்மளுக்கு வி கேன் கேரி த ஆக்சிஜன் த்ரூ ஹீமோக்ளோபின். அங்கே ஆக்சிஜனோட லெவல் கம்மியாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்களா COVID-19 அட்டாக் வருது இல்லையா? COVID-19 எதனால வருது? சேம் பிகாஸ் ஆஃப் தட் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ஆல்வியோலை கம்மியாயிருது. ஏன் ஆல்வியோலை கம்மியாகுதுன்னா ஆல்வியோலையில் மியூக்கஸ், அதாவது சளி போய் உட்காந்துக்கிறது ஆல்வியோலையில். அப்போது அந்த வைரஸோட வேலை என்ன? வைரஸ் இஸ் மேக்கிங் த மியூக்கஸ். மியூக்கஸ் வந்து அதிகப்படுத்துறதுனால ஆல்வியோலையோட பிளாக்ஸ், அதாவது ஆல்வியோலையில் வந்து பார்த்தீங்கன்னா சளி போய் உட்காந்துக்கிறதுனால அது அந்த அளவுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அங்கே இல்லை. அதனால ஆக்சிஜனோட பைண்டிங் கெப்பாசிட்டி, பிளட்டில் ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாகுது. ஓகேவா? தட்ஸ் த மெயின் திங் ஹியர். அப்போ ஆப்ஷன் இஸ் ஆன்சர். ஆப்ஷன் இஸ் பி. B is the right answer. Okay, so this is the one of the thinking and one of the conceptual question. Konjam please focus on these parts. So transport of gas ரொம்ப important. அதுலயும் இந்த partial pressure வச்சு கேட்கக்கூடிய questions are very very important. The next question for you. Time starts now. Identify the wrong statement. எது wrong statement அப்படின்றத you have to identify. So please type your answers in the chat box. Please type your options in the chat box. ஸோ வெரி ஈஸி கொஸ்டின் தான் இதுவும். நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் we can easily answer this question. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் as well as கார்பன் டை ஆக்சைடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 3, 2,
1. Yes, the time is up. இப்போ நமக்கு அதுக்கான ஆன்சரை வந்து we have to discuss. Binding of oxygen with hemoglobin is mainly related to partial pressure of O2. அது வந்து மெயின்லி ரிலேட்டட் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 தான். எஸ், கரெக்ட், நோ ப்ராப்ளம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் இதுலேயே, பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஹீமோக்ளோபினும் ஆக்சிஜனோட அஃபினிட்டியும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் மெயின்லி ரிலேட்டிங் ஆன் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த O2. அடுத்ததா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 can interfere with O2 binding with hemoglobin. Yes, partial pressure of CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு லெவல் நம்மளுடைய பிளட்ல அதிகரிக்கும் போது O2ஓட பைண்டிங், அதாவது O2வும் ஹீமோக்ளோபினும் பைண்ட் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கம்மியாகும். அது ஒன் டைப் ஆஃப் டிசீஸ். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 கேன் இன்டர்ஃபியர். ஓகேவா, அதுவும் தலையிட முடியும். ஓகேவா, தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் சி கொஸ்டின் வாசிக்கலாம். Higher concentration, higher H plus concentration, hydrogen concentration in alveoli favors the formation of oxyhemoglobin. It is utterly wrong. ஏன் அப்படின்னா லோ pH. ஓகேவா, அதாவது நம்மளுக்கு அசிடிட்டி வந்து H ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அசிடிட்டி அதிகமாகுது. ஸோ பிளட்டோட அல்கலைன் லெவல் டிக்ரீஸ் ஆகும். அதாவது அல்கலைன் விச் மீன்ஸ் பேஸ் லெவல். ஓகேவா, நம்மளுடைய லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த அசிடிட்டி வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய அசிடிட்டி லெவல், அதாவது ஹையர் H ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஆல்வியோலில் அதிகமாகும் போது நம்மளுக்கு ஆக்சிஹீமோகுளோபினோட ஃபார்மேஷன் இது வந்து டஸ் நாட் ஃபேவர் தான் ஆன்சர். இதில் ஃபேவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, டஸ் நாட் ஃபேவர் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்ததாக டி ஆப்ஷன் வசிக்கலாம். லோ PCO2 in the alveoli favors the formation of oxyhemoglobin. எஸ், கரெக்ட், வெரி ஈஸி. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நல்லா இன்னொரு வாட்டி நம்ம படிக்கணும். இதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோவும் ஐ வில் பி அப்லோடிங் சூன் இன் அவர் சேனல். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, கொஸ்டின் நம்பர் 6. The time starts now. Reduction in the pH of blood will dash decrease the affinity of hemoglobin with oxygen, release the bicarbonate ions by the liver, reduce the rate of heartbeat, reduce the blood supply to the brain. Which of the following is correct answer? Three, two, one. Yes, time is up. Reduction of pH of blood. இதுக்கு ஏற்கனவே நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். பிளட்ல வந்து pH குறையுதுன்னா என்ன அர்த்தம்? ஆசிடிட்டி அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ பிளட் வந்து கொஞ்சம் ஆசிடாகவே மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம், டிக்ரீஸ் த அஃபினிட்டி ஆஃப் ஹீமோக்ளோபின் வித் ஆக்சிஜன். எஸ், திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். பிளட்ல வந்து நம்மளுக்கு pH, அதாவது ஆசிடிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபினும் தே கேனாட் பைண்ட். அந்த பைண்ட் ஆகக்கூடிய தன்மை வந்து நம்மளுக்கு விடுபட்டுரும். ஓகேவா, அதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிடிட்டி நிறைந்த கூல்ட்ரிங்க்ஸ் லைக் ஸ்ப்ரைட், சோடா அந்த மாதிரி நிறைய குடிக்கிறோம் இல்லையா, அதன் மூலமாக கூட நம்மளுக்கு இந்த அஃபினிட்டி வந்து குறையலாம். அதனால தான் வி ஷுட் நாட் ட்ரிங்க் லைக் தேட் ட்ரிங்க்ஸ். பட் மோரோவர் நம்ம வந்து அதை நிறுத்த முடியலை, வி ஆர் ஆல்வேஸ் ட்ரிங்கிங் தட். ஓகே, அதனால தான். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் pH in the blood which means blood ஆசிடாக மாறிட்டே இருக்குது. அப்போ என்ன நடக்குது? டிக்ரீஸ் த அஃபினிட்டி ஆஃப் ஹீமோக்ளோபின் வித் ஆக்சிஜன். இதான் நம்மளுக்கு ரிடக்ஷன் ஆஃப் pH ஆஃப் பிளட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் கொஸ்டின் நம்பர் 7 ஃபார் யூ. The respiratory centers which control the inspiration and expiration are located in dash. Very easy question. ரொம்ப ரொம்ப டைரக்டான ஒரு கொஸ்டின். Diencephalon, medulla oblongata, cerebellum and spinal cord. Very easy one. So one of the direct questions from NCERT book. ரொம்ப ரொம்ப டைரக்டான ஒரு விஷயம் தான். No problem at all. 4, 3, 2, 1. எஸ், இதற்கான ஆன்சர் ஈஸிலி மெடுலா ஆப்லங்கேட்டா தான். ஓகே, மெடுலா ஆப்லங்கேட்டால தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இட் இஸ் ப்ரெசென்ட். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் த இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், விச் மீன்ஸ் தே ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் த ரெஸ்பிரேஷன். ஹோல் ப்ரீத்திங் ப்ராசஸையே இட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல். ஓகேவா, அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஆக்சிஜனோட லெவல் குறையும் போது என்ன பண்ணணும், அந்த மெடுலா ஆப்லங்கேட்டா வில் பி இன்டியூசிங் அவர் லங்ஸ் டு மோர் அண்ட் மோர் ஆக்சிஜன் எடுக்கிறதுக்கு வேகமாக வி வில் பி இன்ஹேலிங். அதான் மூச்சு திணறல் வருது. மூச்சு திணறல் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சிஜனோட லெவல் கம்மியாகும் போது வேகமாக வி ஆர் கோயிங் டு இன்ஹேல் த ஏர். வேகமாக நம்ம வந்து
ஏரை உள்ள எடுக்க போகிறோம், வேகமாக வெளியே விட போகிறோம். ஸோ இதே ப்ராசஸ் நம்ம கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இட் லீட்ஸ் டு டெத். ஓகேவா? ஆனால் அந்த பர்டிகுலர் டைம்லையும் நம்மளுடைய பாடி வந்து இட் ஷுட் டேக் மோர் ஆக்சிஜன். அதனால தான் இந்த ஃபாஸ்ட் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதன் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் வந்து வருது. ஸோ வி ஆர் லீடிங் டு டெத். ஓகேவா? தென் question number 8. Name the chronic respiratory disorder caused mainly by cigarette smoking. சிகரெட் ஸ்மோக்கிங் மூலமாக நம்மளுக்கு வரக்கூடிய க்ரானிக் டிசார்டர் என்ன, ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் என்ன அப்படின்றத தேர் ஆஸ்கிங். ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ், ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ், எம்ஃபெசிமா அண்ட் ஆஸ்துமா. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டைரக்ட் கொஸ்டின். இந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே நம்மளுக்கு என்சிஆர்டி புக்கில் இருக்குது. ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ ஆஸ்க்ட் இன் நீட் 2016 கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின் தான். ஸோ எஸ், டைம் இஸ் அப். த ஆன்சர் இஸ் எம்ஃபைசமா. எம்ஃபைசிமா இஸ் த ரைட் ஆன்சர். பிகாஸ் நம்மளுக்கு வந்து நம்ம சிகரெட் ஸ்மோக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எம்ஃபைசிமா நடக்கும். எம்ஃபைசிமா அப்படின்னா நம்மளுடைய ப்ராங்கியூல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தே ஆர் கோயிங் டு ஸ்வெல். பிளேக் ஃபார்மேஷன் இருக்கும். நம்மளுடைய சிகரெட்லேருந்து வரக்கூடிய அந்த டஸ்ட் வந்து அப்படியே போய் படிஞ்சு நம்மளுக்கு சம் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ப்ராங்கை அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபைசிமா அப்படின்ற ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசார்டருக்கு முக்கியமாக காரணம். ஓகே, ஸோ ப்ளீஸ் லேர்ன் த ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் கேர்ஃபுல்லி. தென் கொஸ்டின் நம்பர் 9 ஃபார் யூ. Due to the increasing airborne allergens and pollutants, many people in urban areas are suffering from respiratory disorder that can cause wheezing due to dash. So, airborne allergens மூலமாகவும் pollutants மூலமாகவும் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னலாம் அப்படின்றது they are asking. ஓகேவா? நத்திங் அதர் தென் எதுவும் கேட்கல, அவங்க கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்டிருக்கிறாங்க. தட்ஸ் இட். 3, 2, 1. எஸ், த டைம் இஸ் அப். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியூல்ஸ். இப்போ தான் நான் அதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அலர்ஜென்ஸ் அண்ட் பொல்யூட்டன்ஸ்னால குப்பைகள். ஓகேவா? சின்ன சின்ன டஸ்ட். ஸோ நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே உள்ளே போகும்போது அது என்ன பண்ணும், ப்ராங்கையில், ப்ராங்கியூல்ஸில், அப்புறம் ஆல்வியோலைலெல்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா படிஞ்சிடும். படியும் போது அதில் குப்பைகளாக இருக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னா ஒழுங்காக வந்து ஏரோட பாசேஜ் இருக்காது, பிளட்டோட பாசிங் வரும் ஒழுங்காக இருக்காது. அதனால என்ன நடக்கும், இது பிளாக் பண்ணதுனால தேர் இஸ் அ இன்ஃப்ளமேஷன். ஸோ அந்த பிளாக் பண்ணதுனால என்ன நடக்க போகுது, தேர் இஸ் அ இன்ஃப்ளமேஷன் இன் த ப்ராங்கை அண்ட் ப்ராங்கியூல்ஸ். அந்த ப்ராங்கைலையும் ப்ராங்கியூல்ஸ்லையும் பெரிய பெரிய இன்ஃப்ளமேஷன் அங்கங்கே இன்ஃப்ளமேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த காஸ் ஃபார் த அலர்ஜன்ஸ் அண்ட் பொல்யூட்டன்ஸ். திஸ் ஆஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தென் த கொஸ்டின் நம்பர் 10 ஃபார் யூ, லாஸ்ட் கொஸ்டின் பட் நாட் லீஸ்ட். Select the correct statement. Please read the options and tell the correct statement. இது வந்து ஒடிஷாவில் நீட் 2019 கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒடிஷாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஒரு வாட்டி வந்தது. ஓகே, ஸோ அப்போ அந்த மாவட்டத்துக்கு அந்த மாநிலத்துக்கு மட்டும் நடத்த முடியாமல் போனதுனால they have asked in 2019. that is especially for ஒடிஷாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின். எஸ், 3, 2, 1. எஸ், த டைம் இஸ் அப். நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை we have to choose. Expiration occurs due to the external intercostal muscles. No, it is utterly wrong. Inspiration na external intercostal muscle மூலமா நடக்க போகுது. இன்ஸ்பிரேஷன் அப்போ என்ன நடக்கும், இந்த எக்ஸ்டர்னல் மசில்ஸ் எல்லாமே இட் இஸ் கோயிங் டு கான்ட்ராக்ட் ஆக போகுது. அப்போ அதன் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் நடக்கும். இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் லோவர் தேன் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டியூ டு த இன்ஸ்பிரேஷன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் இஸ் லோவர் than the atmospheric pressure during the inspiration. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா somewhat it is correct. Intrapulmonary pressure is lower during the inspiration. அதாவது இந்த வேர்டை முக்கியம். டியூரிங் இன்ஸ்பிரேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய இன்ட்ராபல்மனரி ப்ரெஷர் லோவராக இருக்கும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஹையராக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வெளியே இருந்து ஏர் வந்து உள்ளே போகுது. ஓகேவா? ஸோ இட் வில் பி கரெக்ட் ஆன்சர். தென் இன்ஸ்பிரேஷன் occurs due to when atmospheric pressure is less than intrapulmonary pressure. No, இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் atmospheric pressure is more than intrapulmonary pressure இருக்கணும். And then expiration is due to the contraction of diaphragm. No, expiration is due to relaxation of the diaphragm. Diaphragm relax ஆகும்போது நம்மளுக்கு expiration நடக்கும். So the answer is option B is the right answer. So question number 10க்கு option B, intrapulmonary pressure is lower than the atmospheric pressure is correct answer. Okay. ஸோ இவ்வளோ நாளும் வந்து பார்த்தீங்கன்னா we have discussed the previous year questions. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ
அட் லாஸ்ட் தேங்க்யூ ஆல். ஸோ ப்ளீஸ் ஜாயின் அவர் டெலகிராம் குரூப். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஜாயின் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங், நிறைய கிளாஸஸ் ஆர் வெயிட்டிங். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.